பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீங்க எந்த மருத்துவமனையில இருக்கீங்க? அங்கு மருத்துவர்களின் போராட்டத்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? அருணா, நம்ம தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தான் இருக்கிறோம். எம்எம்சி மருத்துவக் கல்வி சார்ந்த பிஜி மாணவர்கள் அதே போன்று மருத்துவர்கள் என அனைவருமே இன்று இந்த கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை கண்டித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்திய மருத்துவ சங்கம் நேற்று தமிழக மருத்துவ சங்கம் சார்பாக நேற்று போராட்டம் நடந்தாலும் கூட இந்திய மருத்துவ சங்கம் சார்பாக இன்று ஒரு நாள் போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று இந்தியா முழுவதும் போராட்டம் என்பது நடைபெற்றது. அந்த வகையில் தற்போது நம்ம சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தான் இருக்கிறோம். அந்த கொல்கத்தாவில் நடைபெற்ற சம்பவத்தை கண்டித்தும் அதனுடைய வழக்கினுடைய உண்மைத்தன்மை வெளியே கொண்டு வரும், அந்த கொலைக்கான நீதி வேண்டும் என்ற வலியுறுத்தி போராட்டம் என்பது நடைபெற்றது. நம்ம இங்க இருக்கக்கூடிய மருத்துவரிடம் பேசலாம். சார் வணக்கம், உங்க பெயர் என்ன? இந்த போராட்டம் மூலமா நம்ம என்ன வலியுறுத்துறோம்? என் பெயர் டாக்டர் பாலமணிகண்டன். சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவத்துறையில் துணை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். நாடு முழுவதும் இந்திய மருத்துவக் கழகம் மற்றும் இந்திய மருத்துவக் கழகம் அறிவித்துள்ள இந்த போராட்டத்திற்கு சென்னை மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சார்பாக இங்கே ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் இரண்டு தான். ஒன்று, ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும். இரண்டாவது கோரிக்கை ஒன்று தான், அனைத்து மருத்துவர்களும் பணியில் இருக்கும்போது அவர்கள் பத்திரமாக தங்குவதற்கும் போதுமான பாதுகாப்பு வசதிகளுடன் கூடிய அறை நிச்சயமாக வழங்க வேண்டும். இந்த இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இப்போது போராட்டத்தில் குதித்து இருக்கிறோம். மூன்றாவதாக, நமது சகோதரி கல்கட்டாவை சேர்ந்த அந்த மருத்துவ மாணவி பாலியல் படுகொலை செய்யப்பட்டதை வன்மையாக கண்டிக்கிறோம். நமது மருத்துவர்கள் அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த நமது கல்கத்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களை தாக்கிய சமூக விரோத சக்திகள் தாக்கியதை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். மருத்துவ மாணவர்கள் நடத்தி வரும் இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு மருத்துவக் கழகத்தின் சார்பில் முழு ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த போராட்டம் தீவிரமடையாமல் தடுக்க அரசு தகுந்த நடவடிக்கைகள் எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று இந்த மருத்துவக் கல்லூரி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம என்னென்ன பாதுகாப்பு மருத்துவமனையில், குறிப்பாக நம்ம கொல்கத்தா சம்பவம் நீங்க தமிழகத்திலையும் அந்த பாதுகாப்பை அமைக்கணும்னு சொல்றீங்க. என்னென்ன பாதுகாப்பு இப்ப மருத்துவமனையில் இல்லை, என்ன நம்ம கோரிக்கை வைக்கிறோம்? சார், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மருத்துவர்கள் தங்குவதற்கு போதுமான பாதுகாப்பான இடவசதிகள் இல்லை. அறைகள் போதுமாக அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் வழங்கப்படவில்லை. அறைகள் இருந்தாலும் போதுமான வெளிச்சம் கிடையாது. அந்த இடத்தில் நிறைய திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வருகின்றன. நிறைய அறைகளில் போதுமான சிசிடிவி கேமரா வசதிகள் பொருத்தப்படவில்லை. மருத்துவ மாணவர்கள், குறிப்பாக மாணவிகள் பாதுகாப்பாக தங்குவதற்கு தேவையான ஒரு வசதியான அறை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைத்து தர வேண்டும் என்பது எங்களது பிரதான கோரிக்கையாகும். நிச்சயமா நம்ம நேரடியாக கேட்டிருக்கோம். கொல்கத்தாவில் இந்த சம்பவம் நடைபெற்றால் கூட தற்போது இந்தியா முழுவதும் இதனுடைய எதிரொலி நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் கல்லூரிகளில் மாணவர்கள் அதே போன்று மருத்துவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும், போதுமான சிசிடிவி வசதிகளை அதிகரிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும், அதே போன்று இந்த மேற்குவங்கத்தில் நடைபெற்ற சம்பவத்திற்கான நீதி வலியுறுத்தியும் இன்று தமிழகத்தில் மருத்துவர்கள் போராட்டம் ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.